திறமைனா என்ன? இந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரியுமான்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரியும்னு யாராவது சொன்னா கூட ரொம்ப படிச்சிருக்கணும், நிறைய அனுபவம் இருக்கணும், அவங்க தான் திறமைசாலி, திறமை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தனோட திறமை எங்க தெரியுமா இருக்கு? அவன் மேல அவன் வைக்கிற நம்பிக்கையில இருக்கு. ஒருத்தவன் தன்னை எவ்வளவு நம்புறானோ அந்த அளவுக்கு அவனோட திறமை வெளியே வரும். ஒரு கிளாஸ் ரூம்ல 40 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஸ்கூலு, ஒரே மாதிரியான சூழ்நிலை, பாட புத்தகம் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏன் மாற்றம்? ஒருத்தவன் 100 மார்க் எடுக்கிறான், ஒருத்தவன் 50 மார்க் எடுக்கிறான், ஒருத்தவன் 1 மார்க் கூட எடுக்கிறது இல்ல. இதுக்கு என்ன காரணம்? அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை தாங்க. 10ஆம் வகுப்பு கூட முழுதா முடிக்க முடியாத ஒருத்தவன் உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரனா மாற முடியுது. கரண்ட் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம் லிங்கனால ஜனாதிபதியா மாற முடியுது. எந்த விதமான போக்குவரத்து வசதியும், ஏன் பள்ளிக்கூடத்துடைய கட்டிட வசதி கூட இல்லாத இடத்துல படிச்ச அப்துல் கலாமால பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியா மாற முடியுது. எப்படி? எதனால? அவங்க மேல வச்ச நம்பிக்கை தான். நீங்களும் உங்களை முழுமையா நம்புங்க. நீங்க எவ்வளவு முழுமையா நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை உங்க ஆழ் மனதுக்குள்ள போகும். அந்த ஆழ் மனதுக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய திறமையா மாறும். நீங்க படிக்கக்கூடியது எல்லாமே உங்களை அதுக்கப்புறம் தான் திறமைசாலியா மாத்தும். நீங்க யாரும் வெற்றியை தேடி போக வேணாம். உங்களை நம்பினா உங்களை தேடி வெற்றியே தானா வரும்.